என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் தேவன் நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நமக்கு விடுதலைகளை தருவாராக. ஒருவேளை இந்த சீரிஸ் அநேகர் வாழ்க்கையில் ஒரு கண் திறப்பாய் இருக்கிறது என்பதை நான் கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற மாற்றங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அநேக சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். ஒருவேளை இந்த சீரிஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தரை இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பாரப்படுத்துகிற வார்த்தைகளை உங்களோடு பேசுவதற்கு தேவன் தைரியத்தையும் கிருபைகளையும் கொடுக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சீரீஸ்ல நம்ம பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார். எப்படி பின்மாற்றத்திலிருந்து வர முடியும்? பின்மாற்றத்திலிருந்து வர முடியுமா? வாய்ப்புண்டா? நிறைய பேருடைய மனசாட்சி அங்கே அவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதினாலே அவங்களால வெளியே வர முடியாமல் போராடுகிறது உண்டு. திரும்ப திரும்ப நான் அடிக்கடி சொல்வேன், ஆவியானவர் குற்றவாளி என்று தீர்த்து தூக்கி போட மாட்டார். ஆனால் அங்கே உன் குற்றத்திலிருந்து சரி செய்ய, உன்னை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு, நீ திருந்த முடியும் என்று கன்விக்ட் பண்ணுவார். கன்விக்ஷன் வேற, கண்டம்னேஷன் வேற. ஒரு மொபைலை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது வேண்டாம் தூக்கி போடுறது கண்டம்னேஷன். ஆனால் கன்விக்ஷன் என்பது அந்த மொபைலை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் பிசாசு இதுக்கு மேலே நீ பயன்பட முடியாது, இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தூக்கி எரியப்பட்டதை போல உங்களோடு கூட அவன் குற்ற மனசாட்சியை கொடுத்து உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனோ நம்மை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், I will heal their backsliding என்று வாசிக்கிறோம். நான் அவர்கள் சீர்கேட்டை சுகமாக்குவேன். அவர்களுடைய சீர்கேடு, இது பேக்ஸ்லைடிங் என்ற வார்த்தை தான் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கை. எப்ராயிம், இஸ்ரவேல் தேவனை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் அதிகமாய் அந்நியரோடு கலந்து கலப்படமாகி தேவனை துக்கப்படுத்தி பல தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ளாக தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினார்கள். தேவன் அவர்களுடைய அந்த பின்மாற்றத்தை சுகமாக்கினார். பின்மாற்றத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். எப்படி முடியும்? இந்த நாளிலிருந்து தேவன் பின்மாற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. பின்மாற்றத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், I will heal your backslidings என்று ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கிறோம். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். சீர்கேடுகளை குணமாக்குகிறவர். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், தேவன் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, திரும்புங்கள். திரும்ப ஒரு அழகான அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இந்த சீர்கேட்டிலிருந்து குணமாக்குவது? ஆண்டவர் சொல்கிறார், திரும்புங்கள். முதலாவது நம்முடைய மனதளவிலே திரும்ப வேண்டும். நம்முடைய மனதளவிலே ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்முடைய மனதளவிலே நம்மை அழைக்கின்ற தேவன் யார் என்ற அந்த அறிவு வேண்டும். அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று ஓசியா 14:4 வாஸ்தவம் இல்லையா? எரேமியா 3:22 நீங்கள் திரும்புங்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்போ முதலாவது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். உங்களை அழைக்கின்ற சத்தத்தை கேளுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார் அல்லவா? அந்த அழைக்கின்ற சத்தத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த அழைப்பின் சத்தத்தை கேளுங்கள். ஒரு தகப்பன் உங்களுக்காக துடித்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை உணருங்கள். அந்த அழைப்பின் சத்தம் உங்கள் காதிலே கேட்கட்டும். ஒரு தகப்பன் அங்கே வழிமேல் விழி வைத்து கதவை திறந்து வைத்து என் மகன் வரமாட்டானான்னு திறந்து வச்சு காத்திருக்கிறார் இல்லையா? அந்த அழைப்பை உணருங்கள். அழைப்பை கேளுங்கள். அழைப்பை உணருங்கள். அழைப்பை பாருங்கள். அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்ம தான் வந்துட்டோம். அவர் நம்மோடு இன்னைக்கும் நமக்காய் காத்திருக்கிறார்.
நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய அழைப்பை மறந்து அவர்லாம் என்னை அழைக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சா அது பிசாசு சொல்லுகிற பொய். அதை நம்பாதீங்க. என்னைக்கு பிசாசின் பொய்களை நம்புறீங்களோ அன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர்கிட்ட வர முடியாம இன்னும் அவன் தூரம் கொண்டு போயிடுவான். ஆனால் பிசாசிட்ட சொல்லுங்க, கர்த்தர் அப்படி சொல்லலை, நீ சொல்றது பொய், நான் தேவனை நம்புறபடினால அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக துடித்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் உண்டு, எனக்காக அழைப்பு கொடுக்கிற ஒரு தகப்பன் உண்டு, என்னை அணைக்கின்ற ஒரு தகப்பன் உண்டு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பன் உண்டு என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க சீர்கெட்டு போயிட்டேனே, திரும்ப வந்தா சேர்ப்பாரான்னு நினைக்கிறீங்களா? யாரா இருந்தாலும் அவர் சேர்ப்பார். அன்போடு உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? எரேமியா 3:22 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். அவர் நம்மை குணமாக்க அழைக்கின்றார், பின்மாற்றத்திலிருந்து விடுவிக்க அழைக்கின்றார், பின்மாற்றத்திலிருந்து நம்மை மறுபடியும் மீட்டெடுக்க அழைக்கின்றார். அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், பின்மாற்றம் மாறும். மனதளவிலே முதலாவது என்னை அழைக்கின்ற ஒருவர் உண்டு, என்னை ஏற்கின்ற ஒருவர் உண்டு, என்னை தள்ளாத ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டால் பின்மாற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான முதல் அடி அதுதான். உணர்ந்து கொள்ளுங்கள், மனதிலே நம்பிக்கை வையுங்கள். நான் சென்றால் என்னை ஏற்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு ஆண்டவரே நான் வருகிறேன் என்று அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, பின்வாங்கிட்டேன், இதுக்கு மேலே நான் வந்தால் அவர் ஏற்க மாட்டார், யாரை வேணாலும் ஏற்றுக்குவார், என்னை ஏற்றுக்க மாட்டார்னு பொய்யான எதையோ பிசாசு சொல்லி அவர்களை ஒருவேளை உங்களை விட்டு பிரித்து வச்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே இந்த அழைப்பை உணர்ந்து கொள்ள, அழைப்பின் நேசரை அறிந்து கொள்ள, அழைக்கின்றவர் ஏற்றுக்கொள்வார், அணைத்துக் கொள்வார் என்ற அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். பேசும், தொடர்ந்து பின்மாற்றத்திலிருந்து விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.